ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மட்ட ஊருகா சேனல்லேருந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ மட்ட ஊருகா சேனல்லேருந்து லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. என்ன அதுக்குள்ள 2024 வந்துருச்சா? இப்பதான் லாக்டவுன் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 3 வருஷம் முடிஞ்சிருச்சுல. எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. சரி, அதை விடுங்க. மொழிப்படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நேத்து மொழிப்படம் பார்க்க போனேன். அப்பதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். படத்துல நடிச்ச பிருத்திவிராஜ் மலையாளி, பிரகாஷ்ராஜ் கன்னடிகா, பிரம்மானந்த தெலுங்கு, ஜோதிகா பான் மகாராஷ்டிரியன். இவங்களாம் சேர்ந்து நடிச்ச படம் பேர் மொழி. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊருகா. பொக்கவாய் தட்ட பல் செட்டு, மட்ட ஊருகா விவேஸ் தேவை செட்டு. பொதுவாக கமர்ஷியல் சினிமா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, மிக்சஸ் ஆஃப் ஜானர். ஒரு படம்னா அது ஏதோ ஒரு ஜானரா இருக்கும். ஆக்ஷன் ஜானர், காமெடி ஜானர், ரொமான்ஸ் ஜானர், ஹாரர் ஜானர், த்ரில்லர் ஜானர், இப்படி தனித்தனியா இருக்கும். ஆனா இது எல்லாமே மிக்சியில் போட்டு அடிச்சு ஒரு அமிதமா பிரசன்ட் பண்ணா அதுதான் கமர்ஷியல் சினிமா. மசாலா படம் பேச்சு வரைக்கும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கமர்ஷியல் சினிமாக்கே ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. படத்தை டைட்டில் கட் போட்ட படம் இப்படிதான் ஹீரோ காட்டணும், உடனே காமிச்சிட கூடாது. காலு காது மூக்கு வாயின்னு காமிச்சிட்டு அப்புறம் தான் ஹீரோ மூஞ்சி கடைசியா ஹீரோ காட்டி 10 நிமிஷம் கழிச்சு மக்களை 10 மண்டையில உடைக்கிற மாதிரி கருத்துல பாட்டு பாடணும். இடுப்பு தொப்புள் கண்ணம் குந்தல் காமிச்சிட்டு கடைசியா ஹீரோயின் பேச காட்டணும். பேச ஹீரோட குடும்பத்தை காட்டணும். ஹீரோ கண்டிஷனா ரொம்ப நல்லவனா தான் இருக்கணும். ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் கண்டிப்பா காமெடியா தான் இருப்பான். ஹீரோ ஹீரோயினை பார்த்து காதல் கொள்ளணும், அப்புறம் அங்க ஒரு லவ் பாட்டு பாடணும். அப்புறம் வில்லன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஹீரோக்கு முட்டிக்கணும். அந்த முட்டல் பெரிய மூட்டலா போகணும். அங்க இன்டர்வல் கார்டு போடணும். அப்புறம் ஹீரோ இன்ட்ரெஸ்ட் வில்லன் பக்கம் திரும்பணும். ஹீரோயின் ஹீரோ மிஸ் பண்ணணும். மறுபடியும் அங்க ஒரு டூயட் சாங் பாடணும். மறுபடியும் வில்லன் கூட மோதணும். இந்த மோதல்ல ஹீரோ குடும்பம் நெருங்க சாகணும். ஹீரோ ட்ரிகர் ஆகணும். வில்லனை பார்த்து சவால் விடணும். டென்ஷனான ஹீரோயினை கூல் பண்ண, காணாம போன ஹீரோயின் கூட்டிட்டு வந்து கிளிகிளிப்பா நான் தான் இருக்கேன்ல குத்துப்பாட்டு காடணும். அப்புறம் ஹீரோ விபரீத முடிவு எடுக்கணும். வில்லனை கொள்ளணும். ஆடியன்ஸ் வீட்டுக்கு அனுப்பணும். இப்படிதான் ஆளாளுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க. செக்கச்சவன படத்துல ஒரு டைலாக் வரும், ஒரு நகரத்தோட முகம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா பாம்பு தன்னோட சட்டையை உரிக்கிற மாதிரின்னு. அது அப்படியே நம்ம கமர்ஷியல் சினிமாவுக்கே பொருந்தும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கமர்ஷியல் டெம்ப்ளேட் ட்ரீட்மெண்ட் மாறிட்டே போகும். பாத்தீங்கன்னா 70s எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல உலக சுற்று வாலிபன், திரிசூலம், எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் 80s 3 முகம், முரட்டுக்கார, சகலகல வல்லவன், தம்பிக்கு இந்த ஊரு, பணக்காரன், குரு சிஷியன் வேற மாதிரி போச்சு. அப்புறம் 90s இன்னும் அப்டேட் ஆகி திருமணம் மாதிரி டேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தது KS ரவிக்குமார், பி வாசு, சுந்தர் சி, சங்கர் உள்ள புந்து மாத்தி விட்டாங்க. அப்புறம் 2000 to 2010 இடைப்பட்ட காலத்துல ஹரி, முருகதாஸ், லிங்குசாமி, சரண்ல புந்து மாத்தி விட்டு போனாங்க. அப்புறம் 2010 to 2020 காலகட்டத்துல அட்லி, ரஞ்சித், வெற்றிமாறன், கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார் உள்ள புந்து அப்டேட் பண்ணி அலக்கடிச்சிட்டாங்க. இதுவும் மாறும், அப்படியே மாறிட்டே இருக்கும் ஒரு சைக்கிள் மாதிரி. சம்டைம்ஸ் என்னன்னா, இந்த சுழற்சியோட சூட்சம் புரிய சில அவுட்டேட் டைரக்டர்ஸ் அந்த பழைய சூத்திரத்திலே பணம் எடுத்து சூத்தை அடி வாங்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, போன வருஷம் வாரியர்னு நம்ம லிங்குமோம்ஸ் படம் வந்துச்சு. அது போன வருஷம் வராம ஒரு 2010 ரேஞ்சில வந்துருந்துச்சுன்னா சூப்பர் ஹிட் திரைப்படம். டிஎஸ்பி ஒரு 2011 வந்திருந்தா அதுவும் சூப்பர் ஹிட் திரைப்படம். விஜய் நடிச்ச பைரவா 2017 வராம ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன போய் 2007 ரிலீஸ் ஆயிருந்தா அது ஒரு பிளாக் பஸ்ட் திரைப்படங்க. பட்டாரம்னா 2006 ஒரு படம் வந்துச்சு, அது 2006 வராம இப்போ வந்திருந்தா சூப்பர் ஹிட் மூவி. நியூ அன்பே ஆர்வீரே அப்ப வராம ஒரு 2017 2018 வந்திருந்தா டவுட்டுடைய மாதிரி பாக்ஸ் ஆபீஸ் புரட்டி போட்ட படமா இருந்திருக்கும். எல்லாம் டைம் லைன் சாமி, டைம் லைன். சோ 80s வந்த கமர்ஷியல் படம் மாதிரி 90s எடுத்த ஓடாது. 90s வந்த கமர்ஷியல் படம் மாதிரி ஏர்லி 20s எடுத்த ஓடி இருக்காது. ஏர்லி 20s வந்த பாதி படங்களோட பிளாட் என்னவா இருக்கும்னா, ஆங்கிரி யங் மேன், மக்கள் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, சமூக பிரச்சனை, கெட்ட அரசு அதிகாரி, அரசியல் பெருச்சாலினி, இப்படிதான் இருக்கும். அன்னைக்கு அப்படி வந்த படங்கள் எல்லாமே பம்பர் ஹிட்னு இப்பவும் அதே பார்சல் பண்ணா பாய் பாய் சொல்லிடுவாங்க. என்னதான் டேஸ்டா செஞ்ச தேங்காய் சட்னியா இருந்தாலும் காலையில வச்ச மதியம் சலிச்சு போயிடும் இல்லையா, அதே மாதிரி தான். நீங்க கேட்கலாம், அப்படி பார்த்தா 80s வந்த பில்லா கதைய 20s எடுத்தாங்க, அப்போ ஓடிச்சு இப்போ ஓடிச்சலையான்னு. பில்லான்ற கதையை அன்னைக்கு எடுத்த மாதிரியே இருக்கல. 20s அப்ப இருந்த கமர்ஷியல் சூத்திரத்தோட அணுகுனாங்க, அது ரெடி பண்ணிச்சு. சேம் ஸ்டோரி பட் ட்ரீட்மெண்ட் வேற. எந்த காலத்துல அந்த கதையா இருந்தாலும் இந்த காலத்து கமர்ஷியல் மீட்டரை கரெக்டா கண்டுபிடிச்சு செல்லுலைல செலுத்தினா செமையா போயிட்டு போகுது. சந்தையில விற்கிற அதே தக்காளி தான், ஆனா சாஸ் போட்டு பாட்டில் அடைச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விற்கிறது இல்லையா, அதே மாதிரி தான். இப்ப மறுபடியும் நீங்க ஒன்னு கேட்டு என்ன லாக் பண்ணலாம். 80s சிகப்பு ரோஜாக்கள் நல்லா போச்சு, அதே கதை 20s மன்மதன், அதுவும் சூப்பரா போச்சு. ஆனா அதே கதையை தான் நீ சொன்ன மாதிரி இந்த காலத்து ட்ரீட்மெண்ட் படி கரெக்டா கமர்ஷியலைஸ் பண்ண பகிரா ஏன் பஞ்சர்னு. அது கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் பிரச்சனை இல்ல, கண்டென்ட் பிரச்சனை. சிகப்பு ரோஜாக்கள் மன்மத மாதிரி கண்டென்ட்லாம் அப்ப வந்தனாலதான் கல்ட்டிட்டு, இப்ப வந்தா கரடி துப்பும் காரி. இந்த மாதிரி எந்த காலகட்டமா இருந்தாலும் அந்த காலகட்டத்து கமர்ஷியல் மீட்டர்ல பண்ற ஒரு 10 ஸ்டோரி டெம்ப்ளேட் நம்ம ஊர்ல இருக்கு. அதுதான் நம்ம டாப் அவுட் இப்ப பார்க்க போறோம். ஐயா ஜாலி. மேல இருந்து வரலாமா கீழ இருந்து வரலாமா? ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க. மேல இருந்து கீழே போவான். நம்பர் 1 பிரசன்ட்ல அப்பாவி, பாஸ்ட்ல அடப்பாவி. இந்த டெம்ப்ளேட் ஆரம்பிச்ச தொடக்க புள்ளி பாஷா. பாஷா படத்த கதை வந்து ஆடையை போட்டு அங்கத்தின் அடையாளங்களை மறைப்பது போல ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தன்னுடைய ஓல்டன் டேஸை மறைத்து ஒளிந்து ஓரமா வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்பதாமா ஆளு சாது, சாஃப்ட் மேனு, சாமானிய. அப்போ சண்டைக்காரன், சச்சரவுக்காரன், சவுண்டு பார்ட்டி.
ரோலிங் சேர்ல ரோலிங்கா வந்த பாஷா தான் வீலிங் வண்டி சீலிங்க கிழிக்கும் போது கூலிங்கா இருந்தது ஏன் என்பதுதான் கதை சுருக்கம். தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சு நிகழ்காலத்துல நிம்மதியா குடும்பம், காதல், பாசம், நேசம், வேஷம் போட்டுட்டு யாருக்கும் தெரியாம வாழ்றது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மேட்டர் தெரிஞ்சு ஐயோ இவரும் பயங்கரமான ஆளாச்சுன்னு சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்து பாஸ்ட் லைஃப் வில்லனை பிரசன்ட்ல ஃபேஸ் பண்றதா கதை. பாஷா படம் உங்க வீட்டு இல்ல எங்க வீட்டு இல்ல பட்டி தொட்டி பாப்பம்பட்டி பஞ்சாப் ரொட்டி பங்களாதேஷ் ஷெட்டின்னு பெத்த ஹிட் ஆனதுல இது ஒரு டெம்ப்ளேட்டா மாறி போச்சு. ஹீரோ இடன் இஸ் ஓன் ஐடென்டிட்டி. நிறைய பிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் டேக்கர்ஸ்லாம் இந்த டெம்ப்ளேட் எடுத்து பட்டி திங்கலாம் கிடையாது, இப்படியே பேட்ச் ஒர்க். கடந்த காலத்துல கேங்ஸ்டர், கரண்ட் காலத்துல காமன் மேனா அப்படி திருப்பி போடு. கடந்த காலத்துல காமன் மேனு, கரண்ட் காலத்துல கேங்ஸ்டர். பகவதி டிவிக்கிற பகவதி பின்னாடி டீசல் வண்டி வாங்கினது எப்படி என்பது கதை சுருக்கம். அப்புறம் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொன்னவரு சொன்னது மட்டும் இல்லாம பாஷா படத்தை அப்படி எடுத்து செஞ்சு காமிச்சாரு. நீ என்ன பண்ண? சூப்பர் ஸ்டார் படத்தை எடுத்து பண்ணா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். ஜனங்களோட ஜனங்களா ஜனாவா வளவரும் தாமரபடித்தல தாவூத்கள் வளம்பரும் பாம்பே என்ன பண்ணிட்டு இருந்தார் என்பது கதை சுருக்கம். உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயம் ஒண்ணு சொல்றேன். இப்படி அஜித் படம் இருக்கிறதே 110 அஜித் ஃபேன்ஸ் தான் தெரியும். ஏய் எங்க தலைவர் கலாய்க்கிற மறுக்கா சொல்லு. ஏய் அதுதான் லிஸ்ட்ல பார்க்க அடுத்த படம். ஏய் பழனியில பல்ப் விக்கிற பாடி சோடா, பிளாஷ்பேக்ல பாலியஸ் ஸ்நேகிதனா இழந்த பேச்சுலர் பக்கோடா என்பது கதை சுருக்கம். பிளாஷ்பேக்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அந்த ஃப்ரெண்டை கொன்றுவாங்க. பிரசன்ட்ல அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை தான் தங்கச்சியை தத்தெடுத்து படிக்க வைப்பாரு. இதே கதையை நான் சொல்லும் போது இது எங்கேயோ பாத்திருக்கேனே உங்க உச்சி மண்டையில சுருன்னு பட்டா நீங்களும் ஒரு கேங்ஸ்டர் கணேஷ் கண்ணி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவர் கூட பிறந்த தங்கச்சியே இல்ல. அண்ணன் கட்டிக்க போற பொண்ணு என் தங்கச்சியே கிடையாது. ஏய் படம் எடுத்த ஏன் கணேஷ் என்னமா நீ இதே டெம்ப்ளேட்ல 2 படத்தை கிண்டி வச்சிருக்க? 2 படம் இல்ல 4 படம். நீங்களுமா எதுத்தால பேசுற? செம்புலுக்கு உள்ள பேந்துரும். ஆனா பாருங்க சார், பகவதி சுமாரா போச்சு, ஏய் சூப்பரா போச்சு சார். ஏய் படம் பாஷா டெம்பிளுக்காக தான் ஓடிச்சு நினைச்சிட்டு இருக்கானுங்க முட்டா பையலுங்க. கரெக்ட். என்னடா யோசிக்கிற? இல்லண்ணே ஏய் படத்துல இங்கிலீஷ்ல போட்டா YEIன்னு தானே வரும். ஆனா இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. அடுத்து சுந்தர்சியோட கிரி. பிரசன்ட்ல கணபதி பேக்கரி சர்வன், பிளாஷ்பேக்ல 2 கால சிங்கத்தான் கிரி, 3 கண்ணில் சுட்டெரிப்பான் கிரி, 4 ஜெயிக்கும் நல்லவன்டா, 5 பூதமும் அடக்கிடுவான், 6 போல வளைந்திடுவான் கிரி. ஸ்டாப். ஐயோ சாரிங்க நான் வைப் ஆயிட்டேன். பிளாஷ்பேக்ல தான் ஃப்ரெண்டை கொண்டுருவாங்க. வில்லன்ஸ் கிட்ட இருந்து ஃப்ரெண்டோட பையனை செக்யூர் பண்றதுக்காக செக்யூரிட்டி வேலை பார்ப்பார் கிரி. இந்த கதையை கேட்டது உங்களுக்கு பாதி பேருக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தோணி இருக்குமே, தோணி ஆகணுமே. கொஞ்சம் ஒதுங்கிரு ஓடி பதுங்கிரு பேட்ட பராக். இதெல்லாம் ஒரே டெம்ப்ளேட்ல மாத்தி அரைச்சு கடைசியில ஒரே மாதிரி மாட்டிக்கிட்ட படங்கள் மேட்ரிக்ஸ், வேற எதுவும் இல்ல. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போர் அடிச்சு போய் ப்ரொஃபஷனல் மாத்தி போற போக்குல ஆளுக்கு ஒரு படம் பண்ணி அது ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க. பிரசன்ட்ல ஆசமா இன்சார்ஜ், பிளாஷ்பேக்ல நேர்மையான வாத்தியார், பிரசன்ட்ல மார்க்கெட் வியாபாரி, பாஸ்ட்ல கலெக்டர், பிரசன்ட்ல காஃபி ஷாப் ஓனர், பாஸ்ட்ல டான்ஸ் மாஸ்டர், பிரசன்ட்ல பைந்தாங்கோலி ஃபேமிலி மேன், பாஸ்ட்ல பயங்கரமான ஃபயர்மேன், பிரசன்ட்ல சிபிஐ, பாஸ்ட்ல பீஸா பாய், பிரசன்ட்ல கண்ணாடி போட்ட கிருஷ்ணா, பாஸ்ட்ல சமதா போட்ட ராஜு பாய், பிரசன்ட்ல கதக் டீச்சர், பாஸ்ட்ல இந்தியன் ஸ்பை ஏஜென்ட். இப்படி எந்த ஹீரோ பேரை நீங்க சொன்னாலும் அதுல ஒரு ஹீரோ இந்த டெம்ப்ளேட்ல ஒரு படமாச்சு பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு சேச்சுரேட்டட். ஆனா இந்த டெம்ப்ளேட் பாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு நீங்க நினைக்க வேணாம். அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 படத்துல டெம்ப்ளேட்ல வந்து ஓடி இருக்கு. சூரியன்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ற மொட்டத்தலைங்க ஒரு காலத்துல ஐபிஎஸ் ஆபீசர் ஐடென்டி ஹிட்னு பவித்ரன் பண்ண இந்த படம் 1992ல வந்துச்சு. அதுக்கடுத்த வருஷமே அவரோட சிஷியம் எடுத்த ஜென்டில்மேன்லயும் அப்பள விக்க கிச்சா ஹிடன் இஸ் ஓன் ஐடென்டி. இதுக்கெல்லாம் முன்ன வந்து சத்திரின்னு இதே டெம்ப்ளேட் தான். அதை பார்த்து வந்து தெரிய இதே டெம்ப்ளேட் தான். பிரசன்ட்ல பேக்கரி ஓனர், பாஸ்ட்ல போலீஸ்மேன். மக்கள் இன்னும் இந்த டெம்ப்ளேட் வலிக்குதுரா விட்டுருக்கா மட்டும்தான் கத்தல. அந்த அளவுக்கு திணற. தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்குல இந்த டெம்ப்ளேட் வளம் வந்துச்சு. மாஸ்டர், இந்திரா, சமாசிமா ரெட்டி, நரசிம்மா நாயுடு, அந்த நரசிம்மா நாயுடு பார்த்து தமிழ்ல வந்த ஏழுமலை, சிம்மாத்திரி, அந்த சிம்மாத்திரியை பார்த்து தமிழ்ல வந்த கஜேந்திரான்னு போயிட்டே இருக்கும். அது எப்படி பல்பு விக்கிறவனா, பரதநாட்டிய டான்சரா, காஃபி ஷாப் ஓனரா, ஆட்டோ ஓட்டுனரா, டாக்ஸி டிரைவரா, ஹாஸ்டல் வார்டனா, கதக் டான்சரா, ஒரே டெம்ப்ளேட்ல எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இத்தனை படத்தை எடுக்க முடியும்? என்ன இதே பிளாட் பாயிண்ட்ல படங்கள் முன்னாடி வந்திருந்தாலும் பாஷாக்கு அப்புறம் தான் டெம்ப்ளேட்டா மாறிச்சு. அடே பாஷாவே ஹம்மோட காப்பி தான்டா. இல்ல அப்படி இல்ல, நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டீங்க. ஹம் வெறும் லீனியர் நரேட்டிவ் தான். பிளாஷ்பேக்ல நஹி. ஆனா பாஷால அவன் யாரு? அவனை பார்த்தா ஒய் எல்லாரும் எழுந்து நின்று சலாம் வைக்கிறாங்க. சொல்லுங்க நீங்க பாம்பே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பில்டப் ஏத்தி படத்தோட பர்செப்ஷன் மாத்திருப்பா ரஜினி. என்ன கேட்டீங்கன்னா இன்ஸ்பிரேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாஷா தான் சொல்லுவேன். ஹம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த படம் பாஷா. பாஷாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த படங்கள் அன்கவுண்டபிள். எதிர்காலத்துல பாஷாவை ப்ரொடியூஸ் பண்றதை கூட ஸ்டாப் பண்ணுவாங்க தவிர பாஷா டெம்ப்ளேட்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. போன வருஷம் கூட இதே டெம்ப்ளேட்ல 3 பெரிய படம் வந்துச்சு. டாக்டர் வீல் நீங்க எங்க? லியோதாஸ் நீங்களுமா?
டைனோசர் நீயுமா? நம்பர் 2 பிளாஷ்பேக்ல அப்பண்டித்து பிரசன்ட்ல பையன் யூத். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஹீரோ தாத்தா ஃபித்தோ வீதா விது நோ தித்தோ ஃபிதான்னு கேர்ஃப்ரீ சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஹீரோக்கு யூ ஹேவ் a daddy பட் he is no more. உடனே நயனாவா கூட நயம் வந்து நரகத்துக்கு அனுப்பாம நடமாட மாட்டேன்னு நம்பிய வேலை பாப்பாரு ஹீரோ. பாகுபலி பட்டாசு மாசுங்கிற மாசம் மாட்டோம். 2வது டைப் தனக்கு ஒரு டேடி இருந்திருக்காருன்னு வேற யாரோ சொல்லி தெரியாம ஹீரோக்கே தெரிஞ்சு டேடியை கொண்ட கேடிய ஸ்கெட்ச் போட்டு நாடு நகரம் எல்லாம் ஓடி ஹீரோ கொள்ளுவர் வாகை சூடி அரசு கோச்சடையான் மட்டும் பல. சோ இப்படி டைப் ஏல வந்த படங்கள் தனியா, டைப் பி ல வந்த சில படங்கள் தனியா. இந்த 2 டைப்லயும் வந்த படங்கள் இருக்கு. மெர்சல்ல ஒருத்தனுக்கு அப்பன கொண்டது தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் இணைந்து கேக்கல் ராம்கி அருண் பண்ணின மாதிரி ஆயிடுவாங்க. மெர்சல் காட் இன்ஸ்பயர்ட் பை அபூர்வ சகோதரர்கள், அபூர்வ சகோதரர்கள் காட் இன்ஸ்பயர்ட் பை மூன்று முகம். மெர்சல் பார்த்து கன்னடத்துல கொட்டிகோ பத்ரி, இந்தியில சத்தியமே செய்த ஆல்சோ தே மேட் இட்னா. அப்பன கொண்டவன் அழிக்கிறது தான் அவனுக்கு அப்ஜெக்டிவ். இம்பர்சனேஷன் அழகா புரியுமே தமிழ்ல சொல்லுங்க. ஆல் பாராட்டன் சொல்லலாம். இதுதான் இந்த டிஸ்ப்ளே ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்ப்ளேட். புரட்சி தலைவர் காலத்துல இருந்து புரட்சி திலகம் காலம் வர அட்பளிச்ச டெம்ப்ளேட். ஒரே மாதிரி 2 பேரு அவன் இடத்துக்கு அவன் போயிடுவான், இவன் இடத்துக்கு அவன் போயிடுவான். இல்லனா தன்ன மாதிரியே இருக்கு இன்னொரு ஐடென்டிட்டில அவன மாதிரியே இருக்க இவன் அங்க போயிடுவான். ஆல்மோஸ்ட் டாப் ஸ்டார்ஸ் எல்லாரும் இந்த டெம்ப்ளேட் அட்லீஸ்ட் ஒரு படமாச்சு பண்ணிருப்பாங்க, இன்க்ளூடிங் டாப் ஸ்டார் ஆல்சோ. நீங்க ஏதாவது ஹீரோ பேர் சொல்லுங்க, நான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு எங்க வீட்டு பிள்ளை, கமலஹாசனுக்கு துங்கா தம்பி துங்காதே, இன்னொரு படம் இருக்கு இந்திரன் சந்திரன், சிவாஜிக்கு உத்தமபுத்திரன், விஜயகாந்துக்கு பேரரசு, பாக்கியராஜுக்கு அவசர போலீஸ், சத்யராஜுக்கு பங்காளி, பிரபுதேவாக்கு மிஸ்டர் ரோமியோ, நவசநாயகருக்கு சந்தித்த வேலை, ஆக்ஷன் கிங்குக்கு திருவண்ணாமலை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போக்கிரி ராஜா, ராஜகிராஜா மற்றும் பழைய பிள்ளை, விஜய்க்கு ஏடிஎம் கத்தி, அஜித்துக்கு பில்லாவோட அட்டகாசம், தனுஷுக்கு கோடி, சூர்யா தம்பிக்கு சிறுத்தை, சூர்யாக்கு வேலு 24, அப்ப எஸ் சூர்யாக்கு வியாபாரி, ஜியானுக்கு கோபுரா, சிலம்பரசனுக்கு மன்மதன். இது வெறும் தமிழ் மூவி லிஸ்ட் தான் தம்பி. தெலுங்கு ஹிந்தில பின்னாடி லாரியில கிடக்கு. ஆமா வகிப்பு வடிவிற்கு இம்சை அரசனும் 24 புலி கேசியும். நம்பர் 4 கோல்மால் ஃபேமிலி ஸ்டோரி. இந்த டெம்ப்ளேட் பத்தி நான் ஆல்ரெடி டியூல் சீரியல்ல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இவரானர் மேல பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்க. ஏன் மேல் ஸ்பெரோ ஒரு ஆண் புறா, ஏன் ஃபீமேல் ஸ்பெரோ ஒரு பெண் புறா. They both meeting, chatting, dating. 2 புறாக்களும் பார்க்கும், பேசும், பழகும். One day they got to know about their family will not allow their love for sure. அந்த 2 காதல் புறாக்களுக்கும் அவர்களின் காதலை அவர்கள் குடும்பம் நிச்சயமாக புறக்கணிக்கப்படும் என்று தெரியப்படுகிறது. So both sparrows decided to swap their places with their family. அந்த 2 புறாவும் அதோட கூட்டை விட்டு வேற வீட்டுக்கு மாற முடிவெடுத்தாங்க. So லவ்வுக்காக ஃபேமிலிக்குள்ள போய் இம்ப்ரெஸ் பண்ற, கன்வின்ஸ் பண்ற கதைகள் இந்த டெம்ப்ளேட்ல வரும். ஜோடி புறா இதே டெம்ப்ளேட் தான், புயலம் கெட்டு பார் இதே டெம்ப்ளேட் தான், மின்சார கண்ணா இதே டெம்ப்ளேட் தான், அன்புள்ள காதலுக்கு இதே டெம்ப்ளேட் தான், லவ்லி இதே டெம்ப்ளேட் தான், மன்ன தமிழ் பாட்டு இதே டெம்ப்ளேட் தான், ஆசியாசியா இதே டெம்ப்ளேட் தான், சம்திங் சம்திங் இதே டெம்ப்ளேட் தான், தொட்டால் பூமலரும் இதே டெம்ப்ளேட் தான், காதலா காதலா இதே டெம்ப்ளேட் தான், தெலுங்குல வந்த ரெடி இதே டெம்ப்ளேட், அத பத்தி தமிழ்ல வந்த உத்தமுத்தன் இதே டெம்ப்ளேட் தான், ஜப் மீ மெட் ஹம்தி சர்மா கி துல்ஹனியா 2 ஸ்டேட்ஸ் மேத்தரா ஹீரோ. இப்ப சமீபத்துல வந்த ராக்கி ராணியின் காதல் கதை இதே கதை தான் இவரானர். இந்த கதைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எந்த படம்னு we all know. டெம்ப்ளேட் நம்பர் 5 பங்களா மங்களா. நம்ம ஊர்ல வர பேய் படத்துல கதை இருக்கோ இல்லையோ ஒரு பங்களா ஒண்ணு இருக்கும். அந்த பங்களாக்குள்ள பேய் இருக்கும், அந்த பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், அந்த பிளாஷ்பேக்ல ஒரு ஈரம் இருக்கும், அந்த ஈரத்துக்கு இத்து போன ஹீரோ உயிர் உடம்பு கொடுப்பாரு. இதுதான் பேய் பட டெம்ப்ளேட். சந்திரமுகில ஸ்டார்ட் ஆன இந்த டெம்ப்ளேட் சகட்டு மேனிக்கு சேச்சுரேட் ஆகி ஆள ஊரா புடலங்கான ஆடியன்ஸ் தெரிச்சு போற அளவுக்கு தேசிய அளவுல தேஞ்சு போச்சு. பேய் படம்னா பங்களா இருக்கமே காட்டாம எதுல இருக்குமே காட்டுறதா? யாரெல்லாம் பத்திரிக்கையா டிவில போய் இருக்கும், அவள் பத்திரிக்கையா கிணத்துக்குள்ள போய் இருக்கும், யார் பத்திரிக்கையா குகையில போய் இருக்கும், யூட்டன் பத்திரிக்கையா பாலத்துல போய் இருக்கும், டாக்ஸி வாலா பத்திரிக்கையா கார்ல போய் இருக்கும், அட்மின் அருவம் பத்திரிக்கீங்களா மரத்துல போய் இருக்கும், ஜமீன் கொட்ட பத்திரிக்கையா உருவம் பத்திரிக்கையா. நீ முதல்லாம் பெய் பண்ணா பயம் வரும், இப்பனா பெய் பண்ணா மூடுதான் பட்டி வருது. அத கொடுத்தது யாரு? நாங்க. டெம்ப்ளேட் நம்பர் 6 சார் நான் முன்ன மாதிரி இல்ல சார், இப்ப திருந்திட்டேன். ரங்கா மூவி பாத்தீங்கன்னா ரஜினியும் கராத்தா மணியும் மீட் பண்ணிருப்பாங்க. அப்போ ரங்கா ரொம்ப நல்லவன், மணி ரொம்ப கெட்டவன். ரங்கா நல்லதா பேசி மணி நல்லவனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான், மணி நல்லவனா மாறிடும். இந்த டெம்ப்ளேட்ல வித்தியாச விரும்பியோட புதிய பாதி தான் ட்ரெண்ட் செட்டர். பார்த்திபன் ஒரு லோக்கல் கை, ஹீரோயினி சீதா பெத்த கை. சீதாக்கு நாளைக்கு மேரேஜ்னா சீதாக்கு வேண்டாத சிரிக்குமாவா காசு கொடுத்து பார்த்திபன் விட்டு ரேப் பண்ண சொல்லுவா. பொண்ணையும் கொடுத்து கூட காசையும் கொடுக்குறாங்க. சோச்சு விட்டு பார்த்திபன் போய் படுக்கையில பரம்பதை ஆடிட்டு இருந்துருவாரு. சீதா தன்னோட வெர்ஜினிட்டியில வளர்ந்தவன திருத்தி அவனுக்கு நல்ல உடுப்புகளை உடுத்தி கணவனா ஆக்கிக்க போறேன்னு கிளம்பி அவன் வீட்டுல போய் உட்காந்துரும். அவனும் செகண்ட் ஹாஃப்ல திருந்திடுவான். பொதுவா அந்த காலத்து படத்துல இந்த மாதிரி கல்யாண பொண்ணை எவனோ கெடுத்துட்டா சைக் மானம் கெட்டு போனவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான், அவளை கட்டிக்க இருந்தவன் அவளை அசிங்கப்படுத்திட்டு ஓடி போற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க அவங்க
அவன் கிடக்கிற ரேபிஸ்ட் மயிராண்டி, நீ கெட்ட கனவு நினைச்சிட்டு வாமா, நாம கல்யாண வாழ்க்கை ஆரம்பிப்போன்னு கட்டிக்கிற இந்த மாப்பிள்ள சொல்ற சீன் அந்த காலத்துல வச்சிருக்கே, இது ஒரு கல்ட் கிளாசிக். இந்த படத்துல இருந்த நிறைய கெட்டவன் டு நல்லவன் கேரக்டராக உருவாச்சு தமிழ்ல. ஏன் இதே வித்தியாசம் விரும்பி இதே டெம்ப்ளேட்ல கமர்ஷியலைஸ் ஆக்கி எடுத்த படம் தான் உள்ளே வெளியே. அதாவது உள்ளே வெளியே டெம்ப்ளேட்ல வந்த படம் தான் பட்டாஸ். அந்த பட்டாஸ் தான் தமிழ்ல வந்த மொட்டை சிவா கெட்ட சிவா. உள்ளே வெளியே டெம்ப்ளேட்ல வந்த பட்டாஸ் படத்தோட சாயலே அடுத்த மாசம் வந்துச்சு டெம்பர். ஆனா அந்த டெம்பர் வரதுக்கு முன்னாடி அதே சாயில தமிழ்ல ஜில்லா வந்துருச்சு. டெம்பரோட தமிழ் ரீமேக் தான் அயோக்கியன் என்பது அடிஷனல். அப்பா அயோக்கியன் இல்ல அயோக்கியா. அயோக்கியா. தலைநகரம், கொக்கி, வீரம், அமர்கலம், மாஸ்டர், கல்வனின் காதலி, ஜெகமேந்திரம், நல்லவன் நல்லவன், நீர்ப்பறவை, அலெக்ஸ் பாண்டியன் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் வந்த படங்கள் எண்ணில் அடங்காதவை. இந்த டெம்ப்ளேட்ல மோஸ்ட்லி ஹீரோ திருந்திஃபைடு இந்த நேம் ஆஃப் லவ். நம்பர் 7 அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். ஹீரோவோட நான் ஊருக்குள்ள பெரிய தௌலத், ஆனா அவரோட பையன் சாஃப்ட் நேச்சர். திடீர்னு அப்பா போட்டுக்கே சைடுவாரு. அப்போ டே மகனே, அப்பாக்கு அப்புறம் நீதான் இந்த அடையாளத்தை கையில் எடுக்கணும்னு அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சாந்தி அடைஞ்சிருவா. அப்படி இந்த டெம்ப்ளேட் ஆரம்பிக்கப்பட்ட இடம் தேவர் மகன் போற்றி பாடடி பொண்ணு. தலைவா, அசல், அரசு, பிகில், வீரசிம்மா ரெட்டி, சுல்தான் அண்ட் சண்டக்கோழி. ஆனா அப்பா சாக மாட்டார், அவ்வளவுதான் சின்ன சேஞ்ச். மோஸ்ட்லி இந்த டெம்ப்ளேட்ல வர லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பேபி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுடா. நம்ம காதல பிரேக்கப் பண்ணிக்கலாம். நம்பர் 8 இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். நான் இப்ப பார்க்க போது அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். டெம்ப்ளேட்ல ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாருமே கேஜிஎஃப் அப்படின்னு கை தூக்கிருப்பீங்க. அந்த அளவுக்கு அம்மா பண்ண சத்தியத்துக்கு சரக்கோட கொண்டு போய் கடலை விட்டு செத்து போனவன் பையன். புஷ்பா, வரலாறு, பரட்டை என்கிற அளவு சுந்தரம், பிச்சைக்காரன், ராம், நியூ, நந்தா, தளபதி, எம் குமாரன், சன்னா, மகாலட்சுமி, லைகர், அட்டகாசம், மிஸ்டர் பாரத், வில்லுன்னு இந்த டெம்ப்ளேட்ல ஏன்டா அவங்கிட்ட சத்தியம் பண்ண சொன்னோம்னு அம்மாவே ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து விட்டது. அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ரியாலிட்டியில இவனுங்க அம்மா சாப்பிட்ட வட்டில கழுவிக்க சொன்னாலே வைக்க மாட்டானுங்க. இதுல சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு சாதனை படைக்க போறானுங்களாம். நம்பர் 9 முக்கோண காதல். குட்டி படத்துல ஒரு சீன். இது யாரு? ஏன் லவர். அப்ப இது இவரோட லவர். அதுதான் இந்த டெம்ப்ளேட். ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி டெம்ப்ளேட். இதுல 3 டைப் இருக்கு. டைப் ஏ, அவனோ அவளோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அவனும் அவளும் டபுள் சைடா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் தான் அவனு இல்ல இவ தான் அவனு கன்ஃபியூஸ்ல ட்ரையாங்கிள் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு பிரியமுடன், பிப்ரவரி 14, கபடி கபடி, ஜித்தன், டைம், காதல் சுகமானது, நிலவே முகம் காட்டு, ஷாஜகான், மின்னலே, காதல் கோட்டை, ராஜா, ரோஜா கூட்டம், மௌனம் பேசியது, நேத்தின் வந்தாய் அண்ட் ராங்கி, குறும்பு, திருச்சிற்றம்பலம், ஓமை கடலை மாதிரி படத்துல ஹீரோ வேற யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ லவ் பண்ண வேண்டிய பொண்ணு ஹீரோ கூடயே இருக்கும். இந்த டெம்ப்ளேட் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் குச்சு குச்சு ஹோத்தா ஹே. டைப் பி அவனும் அவளும் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா குறுக்க இந்த கௌஷிக் வந்தானு ஒருத்த வந்து ஹார்ட் பிரேக் ஆகிட்டு போவான். எக்ஸாம்பிளுக்கு பூமகள் ஊர்வலம், சின்ன தம்பி பெரிய தம்பி, மின்சார கனவு, ஏட்கை, தாள், யாரடி நீ மோகினி, ஏ சினாமி, கனநாள் முதல், காதல் கொண்டேன், குட்டி, வணக்கம் சென்னை. அண்ட் இதுல இன்னொன்னு எக்ஸ் குறுக்கு வந்து மாட்டிக்கும். எக்ஸாம்பிள் லைக் உன்னாலே உன்னாலே அண்ட் சில்லுனொரு காதல். என்ன படம் பேர் சொன்னீங்க? சில்லுனொரு காதல். அச்சோ அச்சோ என்னை உன்னிடம் தந்தேனே. இங்க பாருங்க, பிரேக்கப் பண்ண பிள்ளைங்களா, இந்த பாட்டை இன்ஸ்டால போட்டு சிம் பண்றதோட நிறுத்திக்கோங்க. ஓவரா போச்சுன்னா அப்ப புருஷங்காரா பாதிக்கப்படுவான். அப்புறம் பாத்துக்கோங்க. எந்திரன் படையப்ப முத்து கூட இந்த கேட்டகரியில வரும். வசி லவ் சனா, சனா லவ் வசி. ஆனா ஊடால சிட்டி டெவலப்பிங் ஃபீலிங்ஸ். முத்து லவ்ஸ் ரங்கநாயகி, ரங்கநாயகி லவ்ஸ் முத்து. ஆனா ஊடால எஜமான் டெவலப்பிங் ஃபீலிங்ஸ். படையப்பா லவ்ஸ் வசுந்தரா, வசுந்தரா லவ்ஸ் படையப்பா. நீலாம்பரி செடி வாடி போயிடும். அப்புறம் கேடி ஆயிடும். டைப் சி ஒரு பையன் அவன் லைஃப்ல 2 பொண்ணு லவ் பண்ணியிருந்தா தப்பா? தப்பே இல்ல. ஆனா அதே ஒரு பையன் ஒரே நேரம் 2 பொண்ணு லவ் பண்ணா தப்பா? பெரிய தப்பு. அதுதான் இந்த டெம்ப்ளேட். இந்த டைப் ஆஃப் முக்கோண காதல் பாலு மகேந்திரன் ஸ்டாப் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். இரட்டை வாழ் குருவிலிருந்து அதாங்க ராஜராஜ சோழன் நான் சாங்க வருமே அந்த படம். அங்க தொடர்ந்தது வீரா, காத்துவகள் 2 காதல் வரைக்கும் வந்து நிக்குது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூட இதுல சேர்த்திக்கலாம். சதியிலாவதி, சின்ன வீடு, தொல்லைபேசி, மலேசியா அம்னேசியா அண்ட் எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா. பாத்தீங்களா, அப்ப கூட ஒரு பையன் 2 பசங்க லவ் பண்ற மாதிரி காட்டுறானுங்க. எங்கேயாவது ஒரு பொண்ணு 2 பசங்க லவ் பண்ற மாதிரி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வச்சிருக்கானுங்களா? மேல் சாவனிசம் சொசைட்டி. அப்படி வைக்க முடியாதே. அப்படி வச்சாதான் நீ தேவார்த்தையை சொல்லி திருவருள் திருவியே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10வது டெம்ப்ளேட். அப்பா நீ செத்து போயிட்டா அந்த சேர் எனக்கு தானே. இது வரைக்கும் நாம இந்த லிஸ்ட்ல பார்த்த டெம்ப்ளேட் எல்லாமே உள்ளூர் சினிமாவில மட்டும் இல்ல, உலக சினிமாவுக்கே பொருந்தும். அங்கிருந்து வந்ததுதான் பாதி. ஆனா இந்த சேர் டெம்ப்ளேட் தான் அதுல டாப்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அப்புறம் யார் அடுத்த ராஜா, அவன் செத்த அப்புறம் யார் அடுத்த லீடர், அவனை கொன்ன அப்புறம் யார் அடுத்த கிங்னு அடுத்து அமர போறது யாரு அடிப்படையில் அமைந்த படங்கள் இந்த டெம்ப்ளேட் கீழ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன், காட்ஃபாதர், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பாகுபலி, செக்கச்சிவந்தவானம், வடச்சென்னை, சலா, சசிகலா. பதவிக்கு ஆசைப்படுறவனா பைத்தியக்காரன். இதை நான் சொல்லல, குரு சிஷ்யன்ல தலைவர் சொன்னது. 20 டியூல் சிடி எபிசோட் போட வேண்டிய கண்டென்ட் 20 நிமிஷம் வீடியோல சொல்லிட்டான்டா. ஓகே, வீடியோ முடிஞ்சு. வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நரேட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதில் கடைசியாக சொன்ன மாதிரி
20-30 வருஷ ஒரு தமிழ் சினிமா டெம்ப்ளேட்டை வெறும் 20 நிமிஷத்தில் சொல்லிட்டாரு. அவ்வளவு இருக்குது. ரொம்ப நல்ல கண்டென்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் தேவர்மான் கெஸ் பண்ணுவோன்னு நானே எதிர்பார்க்கல. டக்குன்னு அந்த டெம்ப்ளேட் சொன்னதுமே ஃபஸ்ட்டு அந்த படம் தேவர்மான். ஏன்னா அவ்வளோ ஹிட்டான படம், நல்லா இருந்துச்சு. எல்லா டெம்ப்ளேட்டுமே பார்த்த டெம்ப்ளேட் அது அந்த அந்த இவர் சொன்ன எல்லா டெம்ப்ளேட்லையும் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் இதுதாங்கிறது தெரியாமல் ஒரே டெம்ப்ளேட்டில் நிறைய படம் பார்த்துருக்கோம். காமெடி மூவிஸ்லாம் வந்து லவ்லி அந்த டெம்ப்ளேட் அந்த மாதிரி அந்த லவ் ரிலேட்டடான டெம்ப்ளேட் வந்து படம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் வந்து நமக்கு அது அப்போ புரியவே இல்லை. இப்போ இவர் சொல்லும்போது இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. இதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது நீ எப்படியா படம் பார்ப்ப, நீ சொன்ன டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வரும். ஆரம்பிக்கும் போது கதை சொல்லும்போது இது அந்த டெம்ப்ளேட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். எப்படி ஃப்ரீயாக படம் பார்க்குறதுன்னு தெரியல, குழப்பி விட்டையா. எனிவே இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்லா இருந்துச்சு வீடியோ. தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பாய்.